வெக்கமா இல்லையாண்டாமல உனக்கு வேற வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது. நைட்டு பூரா தூங்காம யாரு அண்ணாமலை நைட்டு பூரா தூங்காம என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியா முழுக்க பேசிக்காரு, தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு புரிஞ்சு கொண்டு அதுதான். அங்க உள்ள வட இந்திய சங்கீதம் பிடிச்சி எப்படியாவது ஸ்டாலினை நான் தோக்கடிச்சாகணும், நேரத்தையும் ஜெயிக்க முடியல, தேர்தலும் ஜெயிக்க முடியல, இந்த ஆன்லைன்ல தான் ஜெயிச்சாகணும், ட்வீட் போட்டு ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா என்னைய காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பிஜேபி ஐடி விங்கிட்டு பேசி நைட்டு பகலும் முடிச்சிருந்து பார்த்த வேலை தான் இந்த 7 லட்சம் ட்வீட். அதில் மொழியில இலக்கிய வளமும் கிடையாது, மரபும் கிடையாது, செம்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஏன் திணிக்கிறாங்கன்னா இதன் வழியாக இந்தி அடுத்து சமஸ்கிருத திணிப்பிட்டா இதை பண்றதுக்கு தான் இந்த அயோக்கியத்தை பண்றானுங்க. இந்தியாவில் கல்வித்தரத்துல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் நீங்களே அடிச்சு பாருங்களா, நீங்க சங்கிகளா நீங்களே அடிச்சு பாருங்களா, அது எந்த சார்பு மற்றது தானே, அந்த சாப்பிட்டு உண்மை தானே சொல்லும். அதை அடிச்சு போனா நம்பர் 1 தமிழ்நாடு நாய்களா. பூரா நார்த் இந்தியன்ஸ் தான், வட இந்தியாங்க பூராமே ஒழுங்கா படிக்காம போர்ஜரி பண்ணிட்டு அமெரிக்காவை குடியேறிக்காங்க. ஒரே ஒரு தமிழனை காட்ட முடியுமா? அங்கிருந்து கைவிலங்கோடு கூட்டப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைத்த மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தனை காட்ட முடியுமா? ஏன்னா அதுதான்டா இருமொழி கொள்கையோட வெற்றி, அதுதான்டா தமிழ் தேசத்தோட வெற்றி, அதுதான் திராவிட மாடலோட வெற்றி. சரியா சொல்லணும்னா கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் ஊடகவியலாளர் தோழர் தாவம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா கெட் அவுட் மோடி என்ற வாசகம் தமிழ்நாட்டை தாண்டி உலகளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா கெட் அவுட் ஸ்டாலின்ற மாதிரியான ஒரு முழக்கம் குறிப்பாக ட்விட்டர்ல ஹேஷ்டாக் ஒரு 7 லட்சம் பேரை தாண்டி பாஜகவினர் அண்ணாமலை அவங்களுடைய சவாலை ஏற்று கொடுக்கிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இந்த கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் இந்த மாதிரியான கருத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? முதல்ல பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அதிபர் அப்படின்னு சொன்னா அது சீமானுக்கு தான் பொருந்தும், அப்புறம் விஜய்க்கும் பொருந்துச்சு, இப்ப அண்ணாமலைக்கும் பொருந்தது. ஆன்லைன் அதிபர் யாருன்னா இப்போ அண்ணாமலைக்கும் பொருந்தது. ஏன்னா இவங்க எல்லாம் ட்விட்டர்லையும் ஆன்லைன்லையுமே தன் அரசியல் கருத்துக்கள் பதிவிட நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்றேன்னாக்க இவர் இந்த 7 லட்சம் ட்வீட் போட்டு சொல்றீங்கல்ல, இது உண்மை நீங்க நம்புறீங்களா? ஏன் கேட்கறேன்னா உண்மையான டேட்டா என்ன சொல்லுது? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல, 4 எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்க பிஜேபி, அதிமுக மேல குதிரை சவாரி பண்ணி பண்ணாங்க. இதுதான் நிஜம். அப்படி இருக்கும்போது 7 லட்சம் ட்வீட் போகும்போது சாதாரண மக்கள் யோசிக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னா நீங்க வார் ரூம் வச்சிருக்காங்க, அதை தாண்டி ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற நிறுவனங்களை நேரடியாகவே பாஜக அச்சுறுத்துது. நீங்க இங்க பண்ணணும்னா எங்களுக்கு ஃபேவரா தான் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப நைட்டு பூரா தூங்காம யாரு அண்ணாமலை நைட்டு பூரா தூங்காம என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியா முழுக்க பேசிக்காரு, தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு புரிஞ்சு கொண்டு அதுதான். அங்க உள்ள வட இந்திய சங்கீதம் பிடிச்சி எப்படியாவது ஸ்டாலினை நான் தோக்கடிச்சாகணும், நேரத்தையும் ஜெயிக்க முடியல, தேர்தலும் ஜெயிக்க முடியல, இந்த ஆன்லைன்ல தான் ஜெயிச்சாகணும், ட்வீட் போட்டு ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா என்னைய காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பிஜேபி ஐடி விங்கிட்டு பேசி நைட்டு பகலும் முடிச்சிருந்து பார்த்த வேலை தான் இந்த 7 லட்சம் ட்வீட். வெக்கமா இல்லையாண்டாமல உனக்கு வேற வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னா ஆன்லைன்ல 7 லட்சம் ட்வீட் படிச்ச ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கீங்களா? நீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? கனவு கூட நினைச்சு பார்க்க முடியுமா? ராகுல் காந்தி சொன்னதே நான் திரும்ப சொல்றேன், பாராளுமன்றத்திலே சொன்னாரு, நான் ஒரு தமிழ் சொன்னேன். என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி கால் வைத்து விட்டு ஒரு கவுன்சிலராக ஒரு எம்எல்ஏயாக ஒரு எம்பியாக வரவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அப்படியான பூமியினார். இது பெரியார் மண்ணுங்கிறத எந்த கொம்பனாலை இன்னும் சரியா சொல்லணும்னா அண்ணா பதவியேற்ற பிறகு சொன்ன வாசகம் முக்கியமானது. எப்பொழுதெல்லாம் இருமொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த அண்ணாதான் ஆளுகிறான் என்று பொருள் சொன்னாரு அண்ணா. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் வரை நீடித்துக்கிட்டு இருக்கு. நாளை யார் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் கூட என்ன சொல்றாரு? இருமொழி கொள்கை தான், மாநில சுயாட்சிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆள் மாறலாம், ஆனால் கொள்கை மாற போறதில்லை. ஏனால் உலகத்திலேயே மொழிக்காக உயிர் தியாகம் செய்த மண் வரலாற்றிலேயே வேற எங்கும் இல்லாதது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படி பெறப்பட்ட இந்த மொழி உரிமையை சாதாரணமா போற போக்குள்ள மும்மொழி கொள்கை அப்படின்னாங்க. இப்ப மும்மொழி கொள்கைன்றானுங்களே, இந்த மும்மொழி கொள்கை மற்ற வடநாடுல அமுல் இருக்கா? எங்கேயாவது காட்ட முடியுமா? அதுலயும் கேவலம் ஆங்கிலம் கூட இல்லாம
குஜராத் சில உத்தரப்பிரதேச மூலமான ஹிந்தி மட்டும்தான் பிரதான மொழியா வச்சுக்கிறாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா போஜ்புரி ஆகட்டும், மைதிலி ஆகட்டும், ராஜஸ்தானி ஆகட்டும், குஜராத்தி ஆகட்டும், ஏன் மராத்தி ஆகட்டும், எல்லா மொழிகளையும் தின்று கொடுத்துருக்கிறது இந்த இந்தி என்கிற ஒரு அரக்கன். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பாடம் ட்ரெண்டிங் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அது ஏதோ ஒரு மாநிலத்தில் உள்ள சிறுபான்மை மொழி தான் அது. அந்த மொழி இன்னைக்கு அட்டவணையிலே கிடையாது போச்சு. காரணம் இந்தி. இப்படி எல்லா வரலாறுகளையும் இந்தி எந்த மாநிலத்துக்கு சொந்தம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது வரலாறு கிடையாது. ஏன்னா அது 200 ஆண்டு கால மொழி. ஆளுவதற்காக பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்ச மொழி அந்த மொழி. அந்த மொழியில இலக்கிய வளமும் கிடையாது, மரபும் கிடையாது, செம்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் திணிக்கிறாங்கன்னா, இதன் வழியாக முதல் இந்தி, அடுத்து சமஸ்கிருதம் திணிக்கிட்டா இதை பண்றதுக்கு தான் இந்த அயோக்கியத்தை பண்றானுங்க. இன்னொன்று, இருமொழி கொள்கையால இந்தியாவிலேயே நம்ம மாநிலம் என்ன, நாங்கள் சங்கீதத்துக்குலாம் ஈஸியாக சொல்றேன். நீங்க திமுக சொல்ல நம்ப வேணாம், பிஜேபி சொல்ல நம்ப வேணாம். நேரம் நீங்க சாட்சி பேட்டி போங்க. இந்தியாவில் கல்வித்தரத்துல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் நீங்களே அடிச்சு பாருங்கடா. நீங்க சங்கிகளா, நீங்களே அடிச்சு பாருங்கடா. அது எந்த சார்புமற்றது தானே, அந்த சாப்பிட்டு உண்மை தானே சொல்லும். அதை அடிச்சு பாருங்கடா. நம்பர் 1 தமிழ்நாடு நாய்களா. அப்ப உங்களுக்கு உண்மைக்கு புறம்பான பொய்யான டேட்டாக்களை பொய் சொல்வதில் கைதேர்ந்து அலைகிறார் அண்ணாமலை. நேற்று சொன்ன டேட்டாவுக்கு அப்படியே பொய்னு ஆகி போச்சு. 35% அவங்க என்ன சொல்றாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கை மூலம் 2030 2050 ஆண்டுகளுக்குள் 35% கல்வி உயரத்தை நாங்கள் தாண்ட வைக்க போகிறோம்ன்றேன். ஆனா மானங்கட்டவங்களா, நாங்க 2025 52% தாண்டோம்டா. யாருக்கு யாரா பாடம் எடுக்கிறது? இப்படி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? இந்த மாதிரி உயர்நிலை கல்வியில கிட்டத்தட்ட 24 உயர்ந்த பல்கலைக்கழகங்களை நம்ம தான் ஃபர்ஸ்ட். பெண்கள், அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரியா உயர்கல்வியில PhD படிக்கக்கூடிய மாணவர்கள் 52% நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரியா அதிகமாக பெண்கள் கல்வி செய்யக்கூடிய மாணவர்கள் வந்துன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்படி எல்லாத்தையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லி நாம சொல்லல, ஒன்றிய அரசு கூட புள்ளி விவரமே இருக்கிறது. அதையும் தாண்டி இணையதளங்களை தாண்டி பாருங்க, அடிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், நீ எதுவுமே எவனையும் நம்ப வேணாம். நீ சங்கியா இருந்தாலும் யாரா வேணாலும் இரு. அண்ணாமலை சொல்றதையும் நம்ப வேணாம், திமுக உதயநிதி ஸ்டாலின் நம்ப வேணாம். போய் டேட்டா என்னன்னு பாருங்க. கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க, ஜார்ஜியில் போய் பாருங்க. அது டேட்டாவை கொட்டுதேடா. அதாவது இந்தியாவிலே வளர்ந்த மாநிலங்களும் சரி, கல்வியில் உயர்ந்த மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளான்னு அப்பட்டமா தெரியுது. அப்ப இப்படி ஒரு உண்மை இருக்கும் பொழுது ஏதோ மும்மொழியால இன்னொரு மொழி மேல இவங்க திரும்ப சொல்றாங்கல்ல, நாங்க வந்து இந்திய திணிக்கல, எந்த மொழி மட்டும் கத்துக்கலாம். முதல்ல உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 25,000 அரசு பள்ளியில மூடி இருக்கானுங்க, 12,000 புது பள்ளிகளை, அதாவது பிரைவேட் பள்ளியில திறந்துருக்காங்க. நீங்கன்னா பேசுறதுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா முதல்ல? அதே மாதிரியா இடைநிறுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க 12% மேல உத்தரப்பிரதேசம் தான், 10% மத்திய பிரதேசம், பீகார்லயே அதே மாதிரிதான். ஆனா இடைநிறுத்தத்துல குறைஞ்சு கூடுதலா போறது தமிழ்நாடு தான். அதுலயும் கூட 2% கூட கிடையாது குறைஞ்ச விஷயத்துல. 10, 13, 15 அளவுக்கு குறைக்கிறானுங்க. இப்படி ஒரு டேட்டா இருக்கும் போது நீ எந்த மனநிலையில என்ன தைரியத்தை போய் சொல்றேன்னு தெரியல. இன்னைக்கு ஆன்லைன் காலம், டேட்டா வந்து கொட்டி கிடக்கிற காலம், டேட்டாவின் காலம். அப்படிங்கும்போது உண்மையான அரசியல் நாணயம், அறிவு நாணயம் இருந்தால் அது சங்கிகளையும் சேர்த்தே கேட்டுக்கொள்கிறேன். டேட்டாவை பாருங்கடா, அப்புறம் உண்மையை பேசுங்கன்றேன். அண்ணாமலை சொல்றது இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறது இருக்குல்ல, பொய்ய கான்ஃபிடென்ட்டா பேசினா அது உண்மைன்னு நம்ப வைக்க பார்க்குறாரு அண்ணாமலை. அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் அறிவுப்பட்டவர்கள் அதிகம். திமுக தவறு செய்தாலும் சரி, அதிமுக தவறு செய்தாலும் சரி, விஜய் தவறு செய்தாலும் சரி, அண்ணாமலை போன்ற பொய் டேட்டா சொல்பொருளாக இருந்தாலும் சரி, இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. அவனே உங்க கதை ஒருபோதும் நடக்காது. ஒண்ணு இது போக இவங்க திரும்ப 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 என்ன சொல்றாங்கன்னாக்க, அங்க அடுத்த மொழி மேல ரொம்ப ஆர்வம், இன்னொரு மொழி கத்துக்க நல்லதான என்ன உங்களுடைய மொழி அக்கறை. யோசிச்சு பாருங்க, 1400 கோடி என்னமோ சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க, 27 கோடி தான் தமிழுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இவங்க தமிழ் பற்றி உலகம் பூரா போய் பிரதமர் வந்து பேசுறாரு. அப்படி உண்மையான அக்கறை இருந்தா ஏன்டா இது 27 கோடி, அதுக்கு ஏன்டா 647 கோடி கேட்கணுமா இல்லையா? அப்ப இவர்கள் தமிழ் மேல பாசம் என்பதெல்லாம் வஞ்சகம் செய்து தமிழை அழிக்க திட்டமிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட மொழிகள் அழிந்தே விட்டது. அழிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்றது இந்தி திணிப்பால் வந்த வினைதான். அதை வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதன் விளைவுதான் இந்த இந்தியை நம்ம சொல்லலாம். நீ பிரான்ஸை படிங்க, தெலுங்கு படிங்க, தமிழ் சரி ரைட் ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் தமிழை விடுங்க, தெலுங்கு சொல்லி தராங்களா, மலையாளம் சொல்லி தராங்களா, கன்னடம் சொல்லி தராங்களா? மும்மொழி கொள்கை அங்கே அம்முல இருக்கா? இல்லையே. குஜராத்தில் இருக்கா? இல்லையே. அப்ப இந்த என்ன மண்ணாங்கட்டிக்கு இங்க வந்து மும்மொழி கொள்கை பத்தி பேசுறீங்க? அப்ப அதுவும் போய்
சரி அப்படியே நீங்க சொல்ற மும்மொழி அப்பா சரி இப்ப நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம மும்மொழிக்குள்ள நடைமுறை வச்சு பேச்சுக்கா சொல்றேன். வாய்ப்பே கிடையாதுங்கிறது வேற வரலாறு அதான் சொல்லும், நிகழ்காலம் அதான் சொல்லும், எதிர்காலம் அதான் சொல்ல போகிறது. அப்படியே பார்த்தா கூட இவங்க என்ன செய்வாங்க, ஹிந்திக்கு ஒரு டீச்சர், தெலுங்கு ஒரு டீச்சர், மலையாளத்துக்கு ஒரு டீச்சர், போஜ்புரிக்கு ஒரு டீச்சர், மைதிரிக்கு ஒரு டீச்சர் போடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? என்ன செய்வாங்க, திட்டமிட்டு ஹிந்திக்கு மட்டும் டீச்சர் இருக்குது, 3வது மொழி ஆப்ஷன் வந்து ஹிந்தி தர டீச்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இந்திய கட்டாய பாடமாக்குவாங்க, இந்திய தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆப்ஷனே வச்சிருவாங்க, வேற மொழிக்கு வாக்கியார் இல்லைன்னு வாங்க. அப்ப இவங்க உள்முகமா மறைமுகமா திட்டம் என்னன்னா, சங்கியோட திட்டம் இந்த இருமொழி கொள்கையை வச்சுத்தானே இன்னைக்கு உலகம் போல தமிழ்ல பரவி இருக்கான். சாப்ட்வேர் துறையில, இஸ்ரோ விஞ்ஞான துறை எல்லாத்துலையும் இன்னைக்கு இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க பரவி இருக்க காரணம் அண்ணா வழிவகுத்த அந்த இருமொழி கொள்கை தான். அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த உயரத்தை எட்டி இருக்கிறது. இதை எப்படியாவது மட்டுப்படுத்தணும் அல்லது அழிக்கணுங்கிற நோக்கத்தின் விளைவாகத்தான் அண்ணாமலை என்கிற ஒரு சூத்திர சங்கி துரோக வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது, பார்ப்பனையத்தை நிலைநிறுத்துவதற்காக. இதுதானே தவிர வேற ஒண்ணுமில்லை. வெரி சிம்பிள். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு லாஜிக்கான விஷயம் சொல்றேனே, நீங்க அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். சமீபத்துல மோடி போயிருந்தாள் இல்லையா, ட்ரம்ப் கூட பேசினால, ஒழுங்காக ஆங்கிலம் கூட பேச தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை தாண்டி அங்கிருந்து கைவிலங்கு பூட்டப்பட்டு கால்விலங்கு பூட்டி இந்தியர்களை பல பேர் அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த அனுப்பிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க பூரா நார்த் இந்தியன்ஸ் தான். வட இந்தியாங்க பூராமே ஒழுங்கா படிக்காம போர்ஜரி பண்ணிட்டு அமெரிக்காவை குடியேறிக்காங்க. ஒரே ஒரு தமிழனை காட்ட முடியுமா? அங்கிருந்து கைவிலங்கோடு பூட்டப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைத்த மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தனை காட்ட முடியுமா? ஏன்னா அதுதாண்டா இருமொழி கொள்கையோட வெற்றி, அதுதாண்டா தமிழ் தேசியத்தோட வெற்றி, அதுதான் திராவிட மாடலோட வெற்றி. சரியா சொல்லணும்னா கல்வியில் முதன்மை மாநிலமா இருக்கிற காரணம் அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க முறையா படிக்கிறான், ஆங்கிலத்தை முறையா பயில்றான், அறிவுத்தளத்துல ஒழுங்கா வளர்றான், தாய்மொழி கல்வி எங்க முதன்மைப்படுத்தின விளைவாகத்தான் அமெரிக்காவில் எந்த ஒரு போர்ஜரியும் பண்ணாம ஒரு தமிழன் கூட கைவிலங்கோடு திரும்பவில்லை. அதாண்ட தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வெற்றி. அப்ப சங்கிகள் பேசக்கூடிய நீங்க இந்த கைவிலங்குகள் போட்டு வந்தாங்கல்ல, அதுல எத்தனை பேரா போய் ஹிந்தி படிச்சிருந்தாடா நாயெல்லாம். அப்ப இவர்கள் வந்து திட்டமிட்டு தமிழை அழிப்பதற்காக எந்த காலகட்டத்திலும் என்ன வேணா செய்வதற்காக அண்ணாமலை போன்றவர்கள் துரோகிகளாக இருந்து கொண்டு பார்ப்பனிய அந்த வல்லாதிக்க ஆதிக்கத்தை திணிப்பதற்கு மீண்டும் இந்தி திணிப்பை திணிப்பதற்காக வேலையைத்தான் பார்க்கிறார்கள். இந்தி திணிப்பு என்பது வரலாற்றில் நம்மளுக்கு புரிதல்ல. 1938 ஒரு தடவை, 1965 ஒரு தடவை வரலாறு சரியான கராராக நின்று முதல்வோடு சொல்லியிருக்காரு இல்லையா, எங்கள் குலத்தை காட்ட வைக்காதுன்னு இருக்காருல்ல, அது மண் மரபுடைய ரத்தத்தில் ஊறிப்பட ஒன்று. இந்தி திணிப்பைத்தான், இந்தி வெறுப்பு இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தி யாரு வேண்டாலும் கத்துக்கலாம், இந்தி மகாசபா நிறைய இருக்கு, நீ கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இந்தி மட்டும் இல்லை, எந்த மொழியும் கத்துக்கலாம், அவள் அறிவை வளர்த்துக்கொள்ளலாம் வேற. ஆனால் கட்டாய திணிப்பத்தான் இருக்கிறார்கள். அதை தமிழர்கள் ரத்தத்தில் ஊறிப்பட ஒன்று. ஒருபோதும் இவர்கள் நினைக்கக்கூடிய கனவு நடக்காது, சங்கிகளோட கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தி திணிப்பு குறித்தும் அண்ணாமலை அவர்களுடைய சர்ச்சை பேச்சு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயந்தவங்க நன்றி சார். நன்றி.